हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्री प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பக்தாலேயே தான் ஸ்மரிச்சுன்னு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏகாதசி, அதுக்கும் மேல என்ன அப்படின்னா, இந்த 50வது சரித்திரம் போடும்போது நம்ம பகவானையும் ராதையையும் ஸ்மரிச்சுக்கணும் அப்படின்னு தோணித்து, ஸ்ரீபாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 82வது அத்தியாயம், இந்த சூரிய கிரகணத்துக்காக ஸ்ரீகிருஷ்ணன் குருக்ஷேத்திரம் வரதும், சகல நாட்டு மன்னர்கள், ரிஷிகள், அதுக்கப்புறமா முனிவர்கள், சாதாரண பிரஜைகள், துவாரகாவாசிகள், இது தவிர எல்லா தேசங்கள்ல இருந்து அரசர்கள், இப்படி எல்லாரும் வரும்போது விரஜத்துக்கும் அழைப்பு வருது. வந்த உடனே அப்போ விரஜவாசிகளும் சேர்ந்து கிளம்பி வரா. எங்கன்னா இந்த குருக்ஷேத்திரத்துக்கு வரா. இந்த சூரிய கிரகணம் உண்டாருது. அதுக்காக, அதாவது எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சூரிய கிரகணம் உண்டாக போறது. அதனால ஷமந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்ஷேத்திரம், அந்த குருக்ஷேத்திரத்துக்கு எல்லாரும் வரத்துக்கு ஏற்பாடெல்லாம் ஆகி எல்லாரும் கிளம்பி அங்க வந்துட்டு இருக்கா. அது சம்பந்தமா நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். இது இந்த விரஜ துவாரிகா மிலன், இந்த 82வது அத்தியாயத்துல அந்த ஃபுல்லா அந்த ஷமந்த பஞ்சகத்துல நடந்த அந்த சூரிய கிரகணத்தை முன்னிட்டு நடந்த அத்தனை விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு சுகாச்சாரியால. ஆனா அத நம்ம இப்போ மெயின் பாயிண்டா அந்த அத்தியாயத்தை எடுத்துக்கல. நம்ம எடுத்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் விரஜ துவாரிகா மிலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகோத்சவம் என்ன அப்படின்னு கேட்டா, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது குருக்ஷேத்திரத்துல. 11 வயசு குழந்தையா இருக்கும்போது அக்ரூரர் அழிச்சுட்டு போனார். ஸ்ரீகிருஷ்ணர் மதுராக்கு கிளம்பி போனார். அதுக்கப்புறமா அங்க எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு அதுக்கு மேல மேல துவாரகாக்கு போனார். அப்படியே அங்கேயே இருந்துட்டார். ஆச்சு 100 வருஷம் ஓடி போயிடுத்து. விரஜவாசிகளுக்கு எந்த விதமான தகவலும் அங்கேருந்து இல்ல. இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த குருக்ஷேத்திரத்துக்கு ஷமந்த பஞ்சகத்துக்கு துவாரகாலேந்து கிளம்பி ராஜாதிராஜன் ஸ்ரீகிருஷ்ணன் வரப்போறான் அப்படின்ற சமாச்சாரம் இங்க விரஜத்துக்கு எட்டுறது. அதை கொண்டு மேற்கொண்டு பார்ப்போம். இந்த குருக்ஷேத்திரத்துல தேவகி யசோதா அம்மாவுடைய சந்திப்பு, அப்புறம் நந்தபாபா வசுதேவர் இவா 2 பேரும் சந்திச்சுட்ட அந்த சந்திப்பு, அப்புறம் விரஜ கோபாங்கனாக்களோட இந்த துவாரகா பட்டணத்து ராணிகளுடைய சந்திப்பு, அப்புறம் ஸ்ரீஜியோட துவாரகாதீசனுடைய சந்திப்பு, ஸ்ரீஜியோட ஸ்ரீ ருக்மிணியினுடைய சந்திப்பு, இது எல்லாத்தையும் யதாசக்தி யதாமதி பார்ப்போம். இந்த அற்புதமான சூரிய கிரகணம், அதனால சகல நாட்டு ராஜாக்களும், ரிஷிகளும், முனிவர்களும், சாதாரண பிரஜைகளும், துவாரகா வாசிகளும் எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வரா. காத்து வாக்குல இந்த செய்தி விரஜத்துல இருக்கிறவாளுடைய காதலையும் விழருது. பூரா விஸ்வத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் குருக்ஷேத்திர சூரிய கிரகணத்தினுடைய நிமித்தமா இங்க போக போறா அப்படின்றது இவ காதுல விழுறது. விரஜவாசிகள் எதுவா இருந்தாலும் நந்தபாபாவை கேட்காம எதுவுமே பண்ணமாட்டா. எல்லாமே நந்தபாபா தான் முன்னின்று நடத்தணும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும், விரஜத்தை பொறுத்த வரைக்கும். அதனால விரஜவாசிகள்லாம் கேக்குறா, பையா குருக்ஷேத்திரம் போய் இவாள்லாம் வரான்னு நாங்க கேள்விப்பட்டோம். குருக்ஷேத்திரம் போய் அவள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு நந்தபாபா சொன்னார், அதுவா, அது அந்த சூரிய கிரகணம் காலம். அதனால அந்த சமயத்துல அங்க கிரகண ஸ்நானம், அப்புறம் தர்ப்பணம், யஜ்ஞம், தானம், ஜபம், தபம், பஜன, அவளுக்கு என்னென்ன தெரியுமோ அவளுடைய அனுஷ்டானத்தை அனுசரிச்சு
இதெல்லாம் பண்ணி அவ புண்ணியத்தை தேடிப்பா. உடனே அந்த வாசல்ல கூடி இருந்தா இல்லையா விரஜவாசிகள்லாம், அந்த பாபா வாசல்ல அவள்லாம் சேர்ந்துட்டு சொன்னா, பாபா எங்களுக்கு புண்ணியத்துல என்னைக்குமே அபிலாஷை கிடையாது பாபா. எங்களுக்கு விரஜத்தை விட்டு வெளியில போறதுக்கு ஒரு நாளும் பிடிக்கவும் பிடிக்காது பாபா. எங்களுக்கு மனசும் கிடையாது பாபா. நாங்க விரஜத்தை விட்டு எங்கேயுமே போமாட்டோம். ஏன்னா இந்த கொடி செடி மரம் இந்த மண்ணு இந்த யமுனா மையா இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட கிரீடித்த அந்த ஸ்மரண இந்த கோ சம்பத்து இதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கிருஷ்ணன் எதெல்லாம் கட்டிப்பிடிச்சுன்னு விளையாடினானோ எங்கெல்லாம் சுத்தினானோ அந்த ஸ்மரணைய விட பெருசு எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது பாபா. ஆனா குருக்ஷேத்திரத்துக்கு இப்போ சமஸ்த துவாரகா வாசிகளும் வரா அப்படின்னு கேள்விப்படும் போது அப்ப கண்ணையாவும் அங்க வருவான் இல்லையா பாபா. அதனால ஸ்ரீ கிருஷ்ணன் வரப்போறான் அப்படின்றத கேட்டதுல இருந்து எங்க எல்லாருக்கும் ஒரு தடவை கிருஷ்ணனை பார்ப்போமே அப்படின்னு எங்க மனசுல ஒரு அவா. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நாங்க கேக்குறோம் அப்படின்னு நந்தபவனத்தினுடைய வாசல்ல இவா எல்லாரும் கூடி எல்லாரும் நந்தபாபாட்ட முறையிட்டுக்கிறா. எல்லா விரஜவாசிகளும். உடனே பாபா சிரிச்சுக்கிறார். சிரிச்சுட்ட உடனே அப்போ அவ சொல்றா, பாபா நாங்க கண்ணையாவை பார்த்து 100 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு பாபா. நாளைக்கு மறுநாள் அப்படின்னா ஹிந்தில பர்சம், நாளைக்கு மறுநாள் வரேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனானே பாபா. அவனுடைய வாழ்க்கையில இன்னும் நாளைக்கு மறுநாள் வரவே இல்லை போல இருக்கு பாபா. நாங்களும் தினம் 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 இன்னைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துருவான் நாளானைக்கு வந்துருவான் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த 100 வருஷம் ஓடி போயிடுத்து பாபா. ஹே நந்த பாபா, நீங்க தான் கிருபை பண்ணணும். எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, வழி தெரியாது, படிக்க தெரியாது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அறிவிலிகள் நாங்க. நீங்க தான் பாபா அனுகிரகம் பண்ணணும். எங்களுக்கு பிரயாணம் பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க வழி நடத்தி எங்களை கூட்டின்னு போனாதான் எங்க கண்ணையாவை நாங்க பார்க்க வேண்டாமா பாபா. எங்களுக்கு இந்த யஜ்ஞம் பஜனை அனுஷ்டானம் ஸ்நானம் இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு வேணவும் வேண்டாம். அதெல்லாம் செஞ்சு எங்களுக்கு எதுவும் ஆக வேணாம். எங்களுக்கு கிருஷ்ணா தர்சனம் ஒண்ணு போதும் பாபா. ஷியாம் சுந்தர ஒரு தடவை நாங்க கண்ணால பார்க்கணும். எப்படியோ அவனுடைய மதுரமான ஸ்மிருதியில நாங்க இந்த 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஒரே ஒரு தர்ஷனுக்காக இந்த அபிலாஷா, ஸ்ரீகிருஷ்ண தர்ஷனுக்கு லாலசா அப்படின்றது. டாக்கூர்ஜி தரிசனம் நாங்க ஒரு தடவை செய்யணும் பாபா அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டா பெருசா. உடனே நந்த பாபா, சரி சரி எல்லாரும் கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க, எல்லாரையும் கூட்டின்னு போறேன், எல்லாரும் போய் ஆத்துக்கு போய் எல்லாம் ரெடி ஆகி கிளம்பி சீக்கிரம் வாங்கும் அப்படின்னு சொல்றார். உடனே ரஜவாசிகள்லாம் ஒரே கூச்சல் இட்டுண்டு கிருஷ்ணனை பார்க்க போறோன்ற ஒரு சந்தோஷத்துல எல்லாம் ஆத்துக்கு போய் மாட்டு வண்டிகள் எல்லாம் கட்டிண்டு அதுல அவளுக்கு வேண்டிய துணிமணி சாமான்கள், சாப்பாடுற சாமான்கள், குழந்தை குட்டிகள் எல்லாத்தையும் வாரி அந்த வண்டியில போட்டுண்டு, அப்புறம் கண்ணையாக்கை தான் எடுத்துன்னு போக வேண்டாமா, 100 வருஷம் கழிச்சு பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு பால்ய காலத்துல கண்ணையா வரும்போது என்னென்ன சாமக்கிரியைகள்லாம் வேணும்னு கேட்பானோ அத சில பேர் என்ன பண்றா, பலகாரங்கள்லாம் தயார் பண்ணி கிருஷ்ணன் தன்னாத்துக்கு வந்தா எதை விரும்பி சாப்பிடுவோனோ அந்த பலகாரத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறா, அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. அப்புறம் நம்ம ஆத்துக்கு வரும்போது என்னெல்லாம் பொம்மையெல்லாம் வச்சுன்னு விளையாடுவானோ, அப்போ சின்ன குழந்தை இல்லையா, என்ன பொம்மையெல்லாம் வச்சுன்னு விளையாடுவானோ அவனோட விளையாட்டு பொம்மை இல்லையா, அதனால அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஒருவேளை அவன் கேட்டானா அது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுக்க வேண்டாமா, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே, அதனால அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கோபிகை எடுத்து வச்சுக்கிறா.
இன்னொரு கோபிகை மதுர வஸ்துக்களாதான் அவனுக்கு ரசகுல்லா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதெல்லாத்தையும் பண்ணி ஜிலேபி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நான் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு மதுர வஸ்துக்களா பண்ணி எடுத்துக்கிறா. நாங்க அதெல்லாம் ஊட்டி விடுவோமே கண்ணனுக்கு, அதனால நாங்க அதெல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிறா. அப்புறம் எங்க ஆத்துக்கு வந்தா இந்த சின்ன ஜூலா அதை மடிச்சு வச்சுடலாம் பரணையில, அது கண்ணன் வந்தானா அவனுக்காக நான் எடுத்து போடுவேன். அந்த ஜூலால உட்காந்துன்னு கைய தட்டின்னு அவன் ஒரே கத்தி சந்தோஷமா சிரிக்கிற அந்த ஜூலா என்னைக்கு கண்ணன் கிளம்பி மதுராக்கு போனானோ மடிச்சு வச்சுதான் அந்த ஜூலா எடுத்துட்டு வரேன், அது ரொம்ப பிடிக்குமே அவனுக்கு அப்படின்னு ஒரு கோபிகை அந்த ஜூலாவை எடுத்து வச்சுக்கிறா. இப்படி அவ எல்லாரும் ஒத்தொத்தர் அவனுக்கு அது பிடிக்கும், அவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு அது பிடிக்கும், அது இது பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஒத்தொத்தரும் எல்லாம் ஒண்ணு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவ எல்லாரும் சேர்ந்துட்டா எல்லாம் ஒரே இடத்துல. அப்புறம் அவ கேட்டுக்கிறா, ஏண்டி நான் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுத்தா அவன் சாப்பிடுவானா? பெரியவனா இருப்பானே, அவனுக்கு பிடிக்குமா நம்ம கொண்டு போய் கொடுத்தா? அப்படிலாம் இல்லடி கண்ணையா, அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்ணையா எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாண்டி, நம்ம கொடுத்தா சாப்பிடுவாண்டி, நீ ஏண்டி அழற, நான் பாத்துக்கிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோலாட்டம் போடுற மாதிரி குதிக்கிறா, ஒருத்தர் பாடுறா. எல்லாரும் ஒரே சந்தோஷமா கண்ணையாவை பார்க்க போறோம், கண்ணையாவை பார்க்க போறோம். ஒருத்தி இத்தரா எடுத்துன்னு வந்து சென்ட்டு எடுத்துன்னு வந்து ஒப்பரா, அவனுக்கு இந்த எங்க ஆத்துக்கு வந்தாலே அந்த இத்தர் எல்லாத்தையும் எடுப்பாண்டியவன், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமோனோ அப்படின்னு. ஒருத்தி, டி இந்த பாரு, நான் வந்து அவனுக்காக இந்த மயூர முக்கூட்டம் பண்ணி வச்சேன், மதுரால இருந்து திரும்பி வரும்போது ஆர்த்தி எடுத்து இந்த அந்த மயில் தோகை நாட்டையே முக்கூட்டம் பண்ணியிருக்கா ஒருத்தி, நான் பண்ணி வச்சேன்டி. அந்த மயூர முக்கூட்டம் அது போன உடனே அதை வச்சிடணும்டி அவனுடைய தலையில, எனக்கு அது ஆசை, நான் அதை எடுத்துக்கிறேன்டி அப்படின்னா. இன்னொத்தி குண்டுமணி மாலை சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அப்படியே சின்ன சின்னதா, அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த மாதிரி அப்படியே கோத்து வச்சிருக்கா. அழகா மாலை ஒரு 30-40 மாலை கோத்து வச்சிருக்கா. இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நூல்ல கட்டிடுறேன்டி, கட்டிட்டா இது ஒன்னே போட்டா போதுண்டி, அவ்வளவு அழகா இருக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்குமேடி குண்டுமணி மாலை, அவன் வரும்போது போடணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையும் நான் போத்து வச்சிருந்தேன், அதெல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இருக்கேன்டி. அவனுக்கு மஞ்சள் பட்டு பீதாம்பரம்னா எங்க ஆத்துக்கு வந்தாலே அவன் உடனே ஓடி போய் அதை எடுத்துன்னு வந்து அதை போட்டுன்னு நான் மேல தாண்டி உட்கார்ந்துப்பான். அப்புறம் அது அவனுக்கு கட்டிக்கவே தெரியாது, அப்படியே அதை கட்டி நிப்பான், அப்புறம் கைய தட்டி சிரிப்பான். நான் அது எடுத்துட்டு இருக்கேன்டி. நான் நேத்து தாண்டி மை குழம்பு தயார் பண்ணேன், அந்த மை குழம்பு குழந்தைக்கு போன உடனே கண்ணுல இட்டு விடணும்டி, அதனால நான் அது எடுத்துட்டு இருக்கேன். ஒத்தொத்தையும் நான் அதை எடுத்துட்டு இருக்கேன், இதை எடுத்துட்டு இருக்கேன், இதை எடுத்துட்டு இருக்கேன், அதை எடுத்துட்டு இருக்கேன். அவாவா குழந்தைகளையுமே மறந்து போயிடுவா போல இருக்கு. கண்ணையாக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஹிருதயம் கடந்து துடிக்கிறது. சந்தோஷமா அங்கேருந்து எல்லாருமா சேர்ந்து கிளம்புறா. உடனே நந்தபாபாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், யசோதா மையாக்கு ரொம்ப வயசாயிடுத்து. நந்தபாபா யசோதா மையா 2 பேருக்குமே ரொம்ப வயசாயிடுத்து. நேத்திர ஜோதி ரொம்ப கம்மியாயிருக்கு. இப்போ என்ன ஆச்சு, சரி நம்ம எல்லாரும் அங்க போறோம், கண்ணையா வந்து நம்மள பார்க்க வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா 100 வருஷம் ஆயிடுத்துரி அப்படின்றா புத்தி. உடனே அதுக்கு இன்னொத்தி சொல்றா, பரவாயில்லடி, நான் அதுக்காக கவலைப்படல, கிருஷ்ணன் மேல என்ன காத்து அடிக்கிறதோ அந்த காத்து நம்ம மேல வந்து அடிக்கும் இல்லடி, அதே காத்து தானே, அந்த ஊர்ல ஒரே காத்து தானடி, அவன் மேல அடிச்ச காத்து நம்ம மேல பட்டா அது போதடி, அது போதும் எனக்கு. இப்படி பேசிண்டே போய் குருக்ஷேத்திரம் சேர்ந்துட்டா. பெரிய பெரிய மஹால், பெரிய பெரிய சிபிரங்கள், எல்லா இடத்துலயும் ஒரே கூட்டமா இருக்கு. அங்கங்க ஜனங்கள் அவ்வளவு கும்பலா நின்னுட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன இங்க அப்படின்னு. இவெல்லாம் பாவம் ரஜவாசிகள் தானே வந்து கேக்குறா அங்க இருக்கிறவாட்ட. அதுவா துவாரகாதீஸ்வரர்
அதனால்தான் இவ்வளவு கும்பல் அப்படின்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டா, இவளுடைய கூடாரத்துக்குள்ள எல்லா சாமான்களையும் உள்ள எடுத்துன்னு போய் அடுக்கிட்டா, எல்லாம் பண்ணிட்டா, வெளியில வந்து பார்த்து நின்னுட்டு இருக்கா. இப்போ யசோதா அம்மாவும் நந்தபாபாவும் அவளுடைய சிபிரத்துல எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒருத்தரோட கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு, வயசாயிடுத்து, எத்தனை கிருஷ்ணனுக்கே 112 வயசுக்கு மேல ஆயிடுத்து, 115 வயசுக்கு மேல ஆயிடுத்து. அப்ப இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதனால தள்ளாடிண்டு இவா 2 பேருமே கிளம்பி வரா. யசோதாமா சொல்றா, நீங்க யசோதாமா நந்தபாபாவை பத்தி சொல்றா, நீங்க குருஷேத்திரம் போனா லாலாவை பார்க்கலான்னு சொன்னேன் இல்லைன்னா, இங்க என்னோட லாலா என் கண்ணுல படவே இல்லை, ஏன் அப்படின்னு கேக்குறா. உடனே நந்தபாபா சொன்னார், அட இதுக்குள்ளேயே நீ என்னத்துக்கு இவ்வளவு சிந்தனை பண்ற, வந்துட்டோம் பார்க்கதானே போறோம் அப்படின்னு. நந்தபாபா சொல்ற, அங்க இருக்கிறவாட்ட கூப்பிட்டு கேக்குறாரு, ஏப்பா கண்ணையா எங்க இருப்பாப்பா, கண்ணையா எங்க அப்படின்னு. உன்னை அந்த துவாரகா வாசிக்கலாம், கண்ணையாவா, யாரு கண்ணையா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. நந்தபாபா வந்து, என்னடா யார கேட்டாலும் கண்ணையானா யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாளே, நம்ம என்ன சொல்றோம். அங்க துவாரபாலகர் நின்னுட்டு இருக்கான். அவ கிட்ட போய் நந்தபாபா வந்து, அரே எங்க கண்ணையா எங்க, கண்ணையாவா, யார் அது கண்ணையா அப்படின்னு கேக்குறேன். இல்ல ஸ்ரீகிருஷ்ணன். கண்ணையான்னு ஏன் சொன்னேன், யார் அது கண்ணையா? ராஜாதிராஜன் வசுதேவநந்தன் ரஜபுத்திர சந்தன் ஸ்ரீ துவாரகாதீஷ் மகாராஜ ராஜராஜ ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரஜி மகராஜ் அப்படி சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜன் தெரியுமா அப்படின்னு சொல்றான் அந்த துவாரபாலகன். நந்தபாபா, ஆமாப்பா ஆமா, இவ்வளவு பெருசாலாம் எங்களுக்கு பேசுறதுக்கு வராதுப்பா, இதெல்லாம் நீ என்னென்னமோ எல்லாம் சொல்லிட்டு போறிய, அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது, நாங்கெல்லாம் பிரஜவாசிகள், எங்களுக்கு கண்ணையானா தெரியும், ஸ்ரீகிருஷ்ணன்னா தெரியும், அவ்வளவுதான், எங்களுக்கு இதெல்லாம் பேச தெரியாதுப்பா, நான் வேணா இனிமே துவாரகாதீஷ் அப்படி ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றேன், சரியா அப்படின்றார். உடனே அந்த துவாரகாவாசி சொல்லுவான், இந்த பாருங்க எதுக்க ஒரு பெரிய கியூ லைன் தெரியுதா, அது துவாரகாதீஷ பாக்குறதுக்கு தான் அந்த கியூ லைன். இந்த சூரிய கிரகண சமயம் இப்போ அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாப்பா, அதுக்காக தான் வந்திருக்கோம். அதான் பூரா விஸ்வத்துல இருந்து இந்த பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை ரிஷி கணங்கள் பூரா வந்திருக்கா, தெரியுமா? இப்போ அங்க டாக்கூர்ஜிக்கு துளசி அர்ச்சன் போயின்னு இருக்கு, அங்க உள்ள அதுக்கு உள்ள புஷ்பார்ச்சன் நடக்கிறது, அப்புறம் சகஸ்ரார்ச்சனும் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. யசோதா ஐயா நந்தபாபா கிட்ட, எனது புஷ்பார்ச்சன் சகஸ்ரார்ச்சன் என்னவோ அர்ச்சன் அர்ச்சன்றானே, என்ன அந்த அர்ச்சன்லாம் என்னதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றா யசோதா ஐயா. நந்தபாபா சொல்றார், இருமா உனக்கு எதுவும் புரியாது, கொஞ்ச நாள் இரு, நான் கூட்டின்னு போறேன், நீ அவசரப்படக்கூடாது, இருமா. இப்போ டாக்கூர்ஜியோடைய தர்சனத்துக்காக நாலா பக்கமும் கூட்டம் ரொம்ப வழியறது. இப்ப நம்ம என்னமோ அந்த சிபிரத்தை விட்டு கூடாரத்தை விட்டு கிளம்பி வந்துட்டோம், சரியான கும்பலா இருக்கு, இப்ப நம்ம போய் பார்க்க முடியுமா அது தெரியல. அப்படியே மோதின் மெல்லமா அந்த துவாரம் வரைக்கும் வந்துட்டா இவா. அந்த துவாரபாலகர் கிட்ட நந்தபாபா கேட்டார், கனையா இங்கதானப்பா உள்ள இருக்காரா அப்படின்னு கேக்குறார். உடனே துவாரபாலகன், கனையாவா, இல்லப்பா ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ண சந்திரன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆமா ஆமா இங்கதான் இருக்கார். உடனே நந்தபாபா கேக்குறார், ஜி ஜி நான் அவரை தரிசனம் பண்ணணும், எங்க 2 பேருக்கும் வயசாயிடுத்து, நிக்கவே முடியல, நாங்க தரிசனம் பண்ணணும், கிடைப்பாரா அப்படின்னு கேக்குறார். உடனே துவாரபாலகர் கேட்டான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்கேருந்து வரு? நாங்க விரஜத்துல இருந்து வரோம்ப்பா. உங்க பேர் என்ன, உங்க பரிச்சயம் என்ன? பரிச்சயமா? நான் நந்தபாபா, இவ யசோதா. டாக்கூர்ஜி விரஜத்துல 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து, எங்க ஆத்துலதான் இருந்தான், நாங்க ஒரே ஒரு தடவை அவனை பார்க்கணும்
அப்படின்னு கேட்டவுடனே இந்த பேர் நந்தபாபா யசோதாமா அப்படின்னு அந்த பேரை கேட்ட உடனே துவாரபாலகன் கண்ல இருந்து அப்படியே ஜலம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணா. நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் சொன்னான், பகவன் நீங்க தான் நந்தபாபாவா? அம்மா மா நீங்க தான் யசோதா அம்மாவா? எங்க துவாரகால துவாரகாதீஷ் வசுதேவர் தேவகி புத்திரன் அப்படின்னு தான் இங்க எல்லாரும் சொல்லுவா. ஆனா ஜென்மாஷ்டமி தினம் மட்டும் என்ன தெரியுமா, இங்க பூரா துவாரகாவாசிகளும் சேர்ந்துட்டு நாங்க ஜென்மாஷ்டமி கொண்டாடும் போது नंद की आनंद भयो नंद की आनंद भयो जय कन्हैया लाल की यशोदा के लाल भयो जय कन्हैया लाल की நந்து கே ஆனந்த் பயோ ஜெய் கண்ணையா லாலுக்கு அப்படின்னு கோஷம் போட்டுண்டு ஆடி பாடி அப்படி கழிச்சு கூத்தாடுவோம். அன்றைய தினம் மட்டும் உங்க 2 பேருடைய பேரை சொல்லிதான் அங்க பாடி ஆடுவோம். அந்த நந்த யசோதா தான் நீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத கேட்கவே எங்க 2 பேருக்கும். இது மட்டும் இல்ல, ஸ்வயம் வசுதேவர் தேவகி இருக்காளே, அவ கூட அன்னைக்கு நந்துக்கே நந்து பயோ உங்க பேரை தான் சொல்லி ஆடுவா, பதாயை பாடுவா கிருஷ்ணனுக்கு, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே உங்களுடைய பிரத்யக்ஷ தரிசனம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சதே, நான் ரொம்ப தன்யன் ஆயிட்டேன்னு அவள் காலு கீழே இருக்கிற சரண தூளியை எடுத்து தன்னுடைய நெத்திக்கு மேல பூசிக்கிறான். சரி, நீங்க இப்ப உள்ள வாங்கோ, நான் எப்படியாவது உங்களை 4-5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தரிசனம் பண்ணி வச்சுடுறேன், நீங்க கவலைப்படாதீங்கோ. எப்படியும் உங்களை எடுத்துன்னு போய் ராஜாதி ராஜன் துவாரகாதீஷன் முன்னாடி நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு அந்த துவாரபாலகர் சொன்னா. ஆமாப்பா, ஆனா ரொம்ப கும்பலா இருக்கேப்பா, நீ வேற என்னவோ அர்ச்சனை எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னியேப்பா, அதனால இருக்கட்டும்பா அப்படின்னு துவாரபாலகன் காமிக்கிறான். அது பாருங்க, அங்க ஒரு பெரிய சிங்காசனம் தெரியறது பார்த்தேலா, அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரே அவர் தான் துவாரகாதீஷன் ராஜாதி ராஜன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா யசோதா, அங்க பாரு எப்படி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம குழந்தை, பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்றார். நந்தபாபா அப்படியே பார்த்து புலகாங்கிதான் அடைகிறார். உடனே சந்து மகா புருஷர்கள்லாம் ஸ்ரீகிருஷ்ணனை சுத்தி நின்னுண்டு ஒரே ஜெய கோஷம் போட்டு இருக்கா. துளசி அர்ச்சனை அப்படி நடக்கிறது, பகவான் கண்ணை மூடிண்டு அப்படியே அவ சொல்ற நாமாக்கள் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கார். கால்ல துளசியா கொற்றா கூடையா அப்படியே ஒரே ஜெய கோஷம், பிரேமையா அவருடைய வதனம், அவருடைய மனசு, அவருடைய முகலாவண்யம் எல்லாம் பிரேம ரசத்துல அப்படியே சொட்டுறது. அதுக்குள்ள அந்த துவாரபாலகர்கள்லாம், அந்த துவாரபாலகன் இருந்தான் இல்லையா வாசல்ல, அவன் என்ன பண்ணா, நேரா டாக்கூர்ஜி பக்கத்துல போய் மெதுவா போய் ராஜாதி ராஜா ஸ்ரீ மகாராஜா கி ஜெயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ துவாரகாதீஷுக்கு ஜெயஹோ அப்படின்னு சொல்றான். உடனே அவர் திரும்பி பார்த்து என்னப்பா அப்படின்னு கேக்குறார். இல்ல, ரஜத்துல இருந்து நந்த யசோதா அப்படின்னு ஒரு தம்பதிகள் வந்திருக்கா, அவ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நந்த யசோதா அப்படின்னு பேரை கேட்டதும் அவ்வளவுதான், டாக்கூர்ஜிக்கு ஸ்மிருதியே போயிடுத்து. நாம எங்க இருக்கோம், என்ன நடக்கிறது எல்லாம் மறந்து போயிடுத்து. கண்ல இருந்து அப்படியே தாரையா அப்படியே கண்ணீர் வழியறது. எழுந்துக்கிறார். யார் வந்தான்னு சொன்ன, திரும்பி சொல்லு அப்படின்னு கேக்குறார். நந்தபாபா யசோதான்னு ஒரு தம்பதிகள் வந்திருக்கார் ராஜா அப்படின்னு சொன்னா அந்த துவாரபாலகன். உடனே அதோ எதிர்க்க பாருங்க, எதிர்க்க ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுன்னு வயசானமா நின்னு இருக்காளே, அவாதான் அப்படின்னு சொன்ன உடனே டாக்கூர்ஜி சிங்காசனத்திலேருந்து எழுந்தார். அப்படியே ஓடணும்னு பார்த்தார். அவ்வளவுதான், தேகாபிமானம் அப்படியே சூன்யமாயிடுத்து.
மூர்ச்சா அவஸ்தால அப்படியே கீழே விழறதுக்கு போயிட்டாரு. உடனே துவாரபாலகன் அப்படியே சமாளிச்சு தூக்கி பிடிச்சான். பா, என்னால ஒண்ணுமே முடியல, என்ன நீதான் இப்ப அழிச்சுட்டு போய் அவ மத்தியில நிறுத்தணும்ப்பா. இங்க யசோதா மையா வந்திருக்கா, முடியாது, தாமதிக்காதப்பா, சீக்கிரம் சீக்கிரம், ஜல்தி ஜல்தி ஜல்தி, சீக்கிரமா என்ன கூட்டின்னு போய் அங்க விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்லேருந்து தண்ணி கொட்டுறது, நான் தழுக்கிறது, கை நடுங்கிறது, அவரால் நிக்க முடியல. அப்படியே டாக்குர்ஜிய தாங்களா பிடிச்சுண்டு வந்துட்டான். அந்த துவாரபாலகன் தன கூட்டத்துக்கு மத்தியில கூட்டின்னு வந்துட்டான். யசோதாமாக்கு நேத்திர ஜோதி போயிடுத்து அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் டாக்கூர்ஜி. அதுல இன்னும் அவருக்கு ரொம்ப மனசு தாபம் ஆயிடுறது. இத்தனை நாள் கழிச்சு நான் என்னுடைய அம்மாவை பார்க்கும்போது அவன் எப்பவுமே என்ன சொல்லுவார், ரோகிணி மா மேரே படி மா, யசோதா மா மேரே மா, தேவகி மா மேரே சோட்டி மா அப்படிம்பார். படிமாவும் சோட்டிமாவும் ரோகிணியும் தேவகியும் என்னுடைய அம்மா யார் தெரியுமா, யசோதாதான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. எங்க இருந்தாலுமே இன்றைய தினம் அம்மா பக்கத்துல வந்துட்டார். 100 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம அம்மாவுக்கு கண்ணு சரியா தெரியலையே என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கு. என்ன பண்ணார், முதல்ல தன்னுடைய கிரீடத்தை அப்படியே யசோதாவுடைய கால்ல வச்சு அப்படியே நமஸ்காரம் பண்ண, அப்படியே அந்த மதுரமான அந்த சரணார பிந்தத்தை எடுத்து தன்னுடைய ஹிருதயத்தோட அப்படியே சேர்த்து அணைச்சு கட்டிண்டார், விடவே இல்லை. அதுக்குள்ள இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போய் எல்லா பற்றாணிகளும் ஓடி வரா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பார்க்கணுமே அப்படின்னு ஓடி வரா. இதுக்குள்ள பெரிய பெரிய ரிஷிகள், பெரிய பெரிய ராஜாக்கள், எல்லா துவாரகா வாசிகளும் சூழ்ந்துட்டா. எல்லா சூரிய கிரகண காலம் அந்த சமயம் கிரகணம் போயின்னு இருக்கு. பெரிய பெரிய அந்தனர் புரோகிதர்கள் இவெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கா ஒரு பக்கம், தீட்சிதர்கள்லாம் யஜ்ஞாதிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இங்க துவாரகாதீஷ் யசோதா மையாவுடைய கால்ல விழுந்து புரண்டு புரண்டு அழறாரு. உடனே கீழே குனிஞ்சு லாலாவை தூக்கி, லாலா லாலா அழக்கூடாதுப்பா, நீ அழுதாலே எனக்கு எப்பவுமே பிடிக்காதேப்பா, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்போட கட்டி அணைச்சுக்கிறா தன்னுடைய கையினால. அப்படியே கையால தடவி தடவி பாக்குறா. அவருடைய கண்கள்ல இந்த நீர் வழியறது, தொடச்சு விடுறா அந்த கண்ணீரை. 2 காதையும் தடவி பாக்குறா, தலைய அப்படியே கோதி விடுறா, மூக்க தொட்டு பாக்குறா. லாலா, நீ பெரியவனாயிட்ட இல்லப்பா, ஆனா நீ பால்ய காலத்துல இருக்கும்போது உன்னை இப்படி தடவி தடவி முத்தம் கொடுப்பேனே, அப்போ எனக்கு என்ன ஸ்பர்ஷ சுகம் கிடைக்குமோ அதே மாதிரிதான் இருக்க இன்னும் நீ அப்படின்னு திரும்பி கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப கிருஷ்ணன் கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டாரு. அவர் மேல போட்டு இருக்கிற வஸ்திரம் பூரா அப்படியே தொப்பமா நனைஞ்சு போயிடுத்து. கண்ல இருந்து கண்ணீர் நதி பிரவாகமா ஓடுறது. மகாமந்திரி வந்துட்டார் அந்த இடத்துக்கு. அவர் சொன்னார், பா, ஒரு ஆசனம் போடுப்பா, சிங்காசனம் தயாரா இருக்குல்ல, அப்புறம் அதை எடுத்துன்னு வந்து போடு அப்படின்னு சொல்றாரு. ராஜா முதல்ல உட்காரட்டும் ஒழுங்கா, யாராவது போய் தண்ணி எடுத்துமாங்க அப்படின்னு மந்திரி இதெல்லாத்தையும் சொல்றார். உடனே கிருஷ்ணன் சொல்றார், முதல்ல அந்த ஆசனத்துல எல்லாத்தையும் எடுத்து தூர தூக்கி போடு, எனக்கு எந்த ஆசனமும் வேண்டாம். மையா, யசோதா மையா, நீ கீழே உட்கார மாட்டியா, கீழே உட்கார, சீக்கிரம் உட்காருமா அப்படின்னாரு. உடனே அவ கீழே உட்கார்ந்துட்டா. எப்படி 2 வயசு குழந்தை மடியில படுத்துட்டு அம்மா முகத்தை அப்படியே திருப்பி திருப்பி கொஞ்சமோ, அம்மா மடியில இது வேணும் இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அழுமோ, அப்படி துவாரகாதீசன் ராஜாதி ராஜன் எதிர்க்க புத்திரன் பௌத்திரன் மருமக கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாரும் நின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த ஸ்திதியில யசோதாமா மடியில ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றான், அம்மா, நீ எனக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது பால் குடுப்பிய குடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் யசோதாமா காலை 2த்தையும் பிடிச்சுக்கிறான். அம்மா, என்ன மன்னிச்சிடுமா,
நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன், நாளான்னைக்கு வரேன் சொன்னேம்மா, ஆனா நான் வர முடியலம்மா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு குழந்தை மாதிரி கட்டிண்டு காலை ரெண்டையும் கட்டின்னு விடாம அழறான். யசோதாமா இப்போ இந்த மதுரை மில்லனை பார்த்துட்டு துவாரகா ஜனங்கள்லாம் பேசிக்கிறா. நாமும் துவாரகாதீஷனை பார்த்தா நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தான், நம்மளும் அவ்வளவு பிரேம வச்சிருப்போம். ஆனாலும் இந்த பிரஜவாசி ஜனங்கள் பேர்பட்ட பிரேம வச்சிருக்கா. பின்னாடி பாரு எத்தனை பிரஜ ஜனங்கள் நிக்கிறா, அத்தனை பேரும் எப்படி அழறா பாரு, நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு எல்லா ஜனங்களும் துவாரகாவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. நந்த பாபா, யசோதா இவ ரெண்டு பேரும் எழுந்து இப்ப டாக்கூர்ஜியினுடைய சரணத்தை ஸ்பர்ஷம் பண்ணி பாக்குறா. அப்புறம் தலை கேசத்துல கைய வச்சு கோதி விடுறா. அப்படியே குழந்தைய அணைச்சு கட்டிண்டு கொஞ்சரா. எதற்கு இத்தனை பேர் நின்று இருக்கா அப்படின்றதையே ராஜாதி ராஜன் அவரும் மறந்துட்டா, இவாளும் மறந்துட்டா. அந்த பிரேம எப்பேற்பட்ட பிரேம, அந்த மாத்ரு பித்ரு பிரேம வெட்க அறியுமா? விஸ்வத்திலேயே எங்கும் கிடைக்காதது தானே அந்த மாத்ரு பிரேம. அதுக்கு ஏது வெட்கம்? இந்த வேளை என்னமோ சூரிய கிரகண காலம், எந்த அனுஷ்டானமும் நடக்கல, எல்லாம் நின்னு போயிடுத்து எல்லா இடத்துலயும். இப்ப என்ன அனுஷ்டானம் நடக்கிறது அப்படின்னா பிரேம அனுஷ்டானம் தான் நடக்கிறது. விரஜ் துவாரிகா ஜனங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தா இல்லையா, அந்த பிரேமை சேர்த்தி அந்த பிரேமா அனுஷ்டானம் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா துவாரகாவாசிகளும் விரஜவாசிகள் கிட்ட போய் பேசுறா. நீங்கெல்லாம் விரஜவாசிகளா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னவனே இவாளுக்கு ஒண்ணும் தெரியாது. அங்க அவ கட்டி பிடிச்சுனானே இவாளும் அவ அந்த விரஜவாசிகளை கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த விரஜ துவாரிகா மிலன் சேர்த்தி உற்சவம் பேஷா நடக்கிறது. கண்ணுக்கு ரொம்ப சுகமா இருக்கு பாக்கறதுக்கு. டாக்கூர்ஜியினுடைய ஸ்திதிய பார்த்து ருக்மிணி பிராட்டி பக்கத்துல வந்தா. இப்போ மடியில படுத்துட்டு இருக்கிற டாக்கூர்ஜியினுடைய கைகளை எடுத்து என்ன பண்ணா, மெல்லமா தன் கையோட சேர்த்து ஸ்பர்ஷ சுகம் கொடுத்தா ருக்மிணி பிராட்டி. உடனே யசோதாமா கேட்டா, லலா இவளுக்கு பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா, யாருப்பா இவ அப்படின்னு கேட்டா ருக்மிணிய பார்த்து. ருக்மிணி சொன்னார், ருக்மிணி பக்கத்துல வந்ததுக்கு காரணம் பகவானுடைய இந்த வேதனைய சாந்தப்படுத்ததான் அவ பக்கத்துல வந்தா. நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டுட்டே எழுந்துட்டார். எழுந்து அப்படியே அம்மாவுடைய மடியிலேயே உட்கார்ந்துட்டார் குழந்தை மாதிரி. இப்ப பிரத்யும்னனுக்கு வயசு என்ன தெரியுமா, 50 வயசுக்கு மேல ஆயிடுத்து. பேரனுக்கு 25 வயசுக்கு மேல ஆயிடுத்து. ஆனா இவர் சொல்றார், துவாரகாதீஷனுடைய வயசு என்ன தெரியுமா, 16 வயசுன்னு தான் சொல்றார். ஏன்னா 16 வயசு இருக்கிற பாலகர்களுக்கு எப்படி இருக்கும்னா, தாடி மீசை எல்லாம் வளர்ந்து குழந்தைகளுக்கு ஒரு விகார அவஸ்தை ஏற்படுற பருவம் அது. ஆனா இந்த விகார அவஸ்தைகள்லாம் ஒண்ணு கூட தோன்றினது கிடையாது டாக்கூர்ஜிக்கு. ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இந்த அவஸ்தைக்கெல்லாம் அவர் வரவே இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு அதெல்லாம் ஏற்படவே இல்லை. இந்த விகாரம்லாம் அவருக்கு ஏற்பட்டதும் கிடையாது. இப்போ பால அவஸ்தையில தான் அம்மாவோட பழகின்னு இருக்கார். அம்மா இவ யாருன்னு கேட்டியே, இவதாமா ருக்மிணிஜி, எனக்கும் இவளுக்கும் விவாகம் ஆயிடுத்துமா. அம்மா அழகாரு திரும்பி, அம்மா நீ எப்படி யமுனை கரையில தீப தானம் பண்ணுவமா, எனக்கு நல்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வரணும், இந்த யூகமா அவளை பத்தி எல்லாரும் பேசணும், அப்பேற்பட்ட மருமக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீ சொல்லுவியேம்மா. நான் கேட்பேனேம்மா, எதுக்குமா தீப தானம் எல்லாம் பண்ற அப்படின்னு நான் கேட்டேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீ சொல்லுவே, யுகாந்தரமா இந்த உலகமே கொண்டாடணும் என் லாலாக்கு வர மனைவிய பார்த்து, ஊரெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு அழகியா, இப்பேற்பட்ட குணவத்தியா அப்படின்னு, எப்பேற்பட்ட ஜோடி அழகு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவியேம்மா. இந்த பாருமா உன் லட்சுமிய, நீ செஞ்ச புண்ணியந்தாமா, நீ அன்னைக்கு பண்ண அந்த புண்ணியந்தாமா இன்னைக்கு எனக்கு இவ மருமகளா, இன்னைக்கு உனக்கு மருமகளா எனக்கு மனைவியா வச்சிருக்கா, இவ எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்ன உடனே
யசோதாமா ஒரு கையால ஸ்ரீகிருஷ்ணனையும் ஒரு கையால ருக்மிணி பிராட்டியையும் ஹிருதயத்தோட அணைச்சுட்டா. இப்ப ருக்மிணியோட கண்கள்லாம் கலங்கி அவளும் அழ ஆரம்பிச்சுட்டா. எல்லா பட்டராணிகளும் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தா. எல்லாரையும் ஹிருதயத்தோட அணைச்சு கட்டிண்டா யசோதாமா. தன்னுடைய கை, தன்னுடைய கழுத்து இதுல இருக்கிற நகையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கழட்டி எல்லாருக்கும் போட்டு விட்டா. ஒண்ணு ஒண்ணா எல்லாரையும் கட்டி பிடிச்சு எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறா. நாலா பக்கமும் துவாரகாவாசிகள், பிரஜவாசிகள் அவெல்லாம் சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஏற்பட்ட பிரேம அனுஷ்டானம் போயின்னு இருக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு என்ன பண்றா, கையில இருக்கிற மோதிரத்தை கொடுக்குறா. இன்னும் ஒருத்தருக்கு கொடுக்க பாக்கி இருக்க உடனே காதுல இருக்கிற குண்டலத்தை அவுத்து அதையும் கொடுத்துட்டா. ஏன் இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. உடனே யசோதாமா சொன்னா, நீங்கெல்லாம் என் லாலாவுடைய அன்பு பத்தினிகள், ஏன் தரக்கூடாது? ஏன் நான் தரக்கூடாது? இன்னைக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எனக்கு திரும்பி கிடைக்குமா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சு திரும்பி முத்தம் விடுறா. இதுக்குள்ள தேவகி மையா அங்க வந்துட்ட உடனே யசோதாவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. தேவகி வசுதேவர் 2 பேருமே வந்திருக்கா. உடனே கனையாசனா யசோதாவோட காதுல, அம்மா தேவகி மையா வந்திருக்காமா, அம்மா தேவகி மையா வந்திருக்காமா. ஏன்னா நேத்திர ஜோதி இருக்கு, ரொம்ப குறைஞ்சிட்டு கொஞ்சம் இருக்கு. உடனே அப்படி சொன்ன உடனே அவ்வளவுதான், தேவகி மையாவை ஏறெடுத்து பார்த்தா நின்னுட்டு இருக்கிறத. யசோதாமா போய் அப்படியே சாஷ்டாங்கமா தேவகி மையா காலில் விழுந்துட்டா. தேவகி மையா சொன்னா, சகோதரி என்னம்மா பண்ற நீ அப்படின்னே. யசோதாமா சொன்னா, ஒன்னும் இல்ல, ஒரே ஆசீர்வாதம் வேணும். அதுக்கு என்னமா குறை? எல்லா ஆசீர்வாதமும் உனக்குதான். அதுக்கு இந்த வயசான காலத்துல நீ என் கால்ல வந்து விழுவியா? என்ன வேணும் அப்படி உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே யசோதாமா அழ ஆரம்பிச்சுட்டா. யசோதாமா சொன்னா, கண்ணையா மாதிரி ஒரு குழந்தை அடுத்த ஜென்மத்துல எனக்கு என் வயித்துல பிறக்கணுமா? அந்த பாக்கியம் எனக்கு வேணும். இந்த ஜென்மத்துல எவ்வளவு பிராப்தமோ அவ்வளவு கிடைச்சது, சந்தோஷம்தான். இருந்தாலும் என் வயிற்றுலயே பிறக்கணும் அவன். எனக்கு கண்ணையாதான் வேணும். அடுத்த ஜென்மத்திலையும் இந்த ஒரு அனுகிரகம் எனக்கு இருந்தா போதும் அப்படின்ன உடனே தேவகி மாக்கும் கண்ணுல தண்ணி வந்துட்டு யசோதாமையா சொன்ன விதத்தை பார்த்து சரணத்துல கடந்த யசோதாமையாவை தூக்கி எழுப்பி தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிட்டா. யசோதாமா சொன்னா, உன்னுடைய புண்ணியம் உனக்கு கண்ணையா பிறந்தான், நீ மகா புண்ணியவதி அப்படின்னு திரும்பி சொல்றா. உடனே தேவகிமா சொன்னா, எனக்கு ஏதுடி புண்ணியம்? கம்சனுடைய சிறையில கண்ணுக்கு எதிர்க்க பிறந்து குழந்தைகளை அப்படியே இறக்க கொடுத்தேனே. எவ்வளவு கொடூரமானவன் கம்சன். கண்ணையா பிறந்தான், அவனும் உடனே கிளம்பிட்டான். எப்படி அந்த குழந்தைகள் கிளம்பினாலும் அப்படி அவனும் கிளம்பிட்டான். ஏதோ நீயும் நந்தபாபாவும் இருந்ததுனால உங்களால அவன் பத்திரமா காப்பாற்றப்பட்டான். அது நந்தபாபாவுடைய பிரபாவம், உன்னோட புண்ணியம். வேற நான் என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் ரொம்ப சிரேஷ்டமான சமாச்சாரம் இல்லையா? உன் வீட்டுல அவன் நல்லா வளர்ந்தான், அதுக்கு வாழ லீல பண்ணானே, மனசு குளிர குளிர இன்னைக்கும் துவாரகா என்னத்துக்கு, விஸ்வம் பூரா தேவகி லாலுக்கு ஜெய் அப்படின்னு நான் சொல்றா. நந்துக்கு ஆனந்து பயோ, யசோதாக்கு ஆனந்து பயோ, ஜெய் கண்ணையா லாலிக்கு அப்படிதானே ஒரு ஜென்மாஷ்டமி போதும் உங்க 2 பேரு தானே சொல்லி உலகமே கொண்டாடுறது. துவாரகாவாசிகள்லாம் அன்னைக்கு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இப்படி சொல்லி கொண்டாடும் போது எனக்கு ஒன்னும் கோபமோ பொறாமையோ ஒன்னும் வராது. எனக்கும் அதெல்லாம் கேட்க சுகமாதான் இருக்கும். யசோதாமா அப்படின்னு சொல்லி திரும்பி கட்டி பிடிச்சுக்கிறா தேவகிமா. இப்படி ஒரு சக்கியமிலன். அதுக்கப்புறம் துவாரகாவாசிகளும் ரஜவாசிகளும் ஒன்னு சேர்ந்துட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேம ஆலிங்கனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகள் வழங்கிக்கிறா. ரிஷிகள், முனிகள், அந்தணர்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மகோன்னதமான பிரேம சந்திப்பு இத பார்த்துட்டு அவெல்லாம் கண்ணால ஜலம் விடுறா. யக்னசாலையில வச்சிருந்த அக்னி அவ்வளவுதான், அது அங்க அணைஞ்சு போயிடுத்து. அவெல்லாம் இங்க வந்து நின்று இருந்தாளே இத்தனை நாழி இருக்குமா, எல்லாம் அணைஞ்சு போயிடுத்து.
பிரேமாக்னி கொழுந்து விட்டு எரியறதே, இதுக்கு முன்னாடி அந்த நிஜ அக்னிக்கு என்ன வேலை? அப்படி ஒரு மதுரமான மிலன் இது. இப்போ ஒரு விரஜ சகா கனையா பக்கத்துல போய் டாக்கூர்ஜிக்கு ஒரு சங்கேதம் கொடுக்கறா. லாலா லாலா, ஸ்ரீஜி வந்திருக்கா. ஸ்ரீஜி அப்படின்னு நான் பேரை கேட்ட உடனே டாக்கூர்ஜிக்கு அவ்வளவுதான் வியாக்குலம் அப்படியே அதிகமா எடுத்து கண்ணு கலங்கிடுத்து. எங்க ஸ்ரீஜி அப்படின்னு மெதுவா கேக்குறார். என்ன குஞ்சத்துல இருக்கா அவ அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க அங்க வரீங்களா, நான் கூட்டிங் போறேன் அப்படின்றான் அந்த சகா. உடனே டாக்கூர்ஜி ரொம்ப தயங்கி மெல்லமா ஸ்ரீஜி இருக்கிற இடத்துக்கு போறார். இந்த விரஜவாசி எல்லாம் இருக்கிற அந்த சிபிரம் இருக்கு இல்லையா, கிஷோரி, அதுக்குள்ள கிஷோரிஜிக்கின்னு தனி நிகுஞ்சம் இருக்கு. அந்த நிகுஞ்சத்துக்குள்ளதான் ஸ்ரீஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னைக்கு கண்ணையா விரஜத்தை விட்டு கிளம்பினானோ அன்னிலேருந்து இந்த ஸ்ரீஜி சதா ஏகாந்தத்துல கண்ணை மூடிண்டேதான் உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படியே கண்ணை திறந்தாலும் தன்னுடைய காலை பார்த்துட்டே இருப்பா. அவ்வளவுதான். எத்தனை பேர் சூழ்ந்துட்டு இருந்தாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் ரொம்ப கம்மியா ஓரிரு வார்த்தைகள் தான் அவ பேசுவா. டாக்கூர்ஜி இப்ப அந்த சிபிரத்தினுடைய வாசல்ல பிரவேசம் ஆன உடனே ஸ்ரீஜி தன்னுடைய கண்ணை அகல திறக்கிறா. ஏ லலிதா, ஏ லலிதா, ஏ விஷாக்கா, எனக்கு கண்ணையா வர மாதிரி தெரியறது. லலிதா சொன்னா, இல்ல அவன் எப்படி இங்க வருவான்? இப்ப அவனுக்கு அங்க சகஸ்ர அர்ச்சன், துளசி அர்ச்சன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாரதத்துல இருக்கிற பெரிய பெரிய சந்துக்கள், ரிஷிகள்லாம் அங்க நிக்கிறாளாம். கும்பல் பிடிபடலையாம். கிரகண வேலைகள்லாம் அப்படியே சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கான். இது அனுஷ்டானங்கள்லாம் நடக்கிற சமயம் இல்லையா, எப்படி வருவார் அவர் இங்க அப்படின்னா லலிதா சக்கி. உடனே ராத சொன்னா, இல்லம்மா, அவர் வந்துட்டு இருக்கார். அவருடைய தேக சுகந்தம் வீசுறது, அது எனக்கு தெரியாதா அந்த சுகந்தம் அப்படின்னா. இப்ப அடிக்கிற காத்துல கண்ணையாவுடைய சுகந்தம் வீசுறதுமா, எனக்கு பூர்ண விசுவாசம் இருக்கு. ஷியாம் சுந்தர் இன்னும் ஒரு 2 நொடிக்குள்ள நம்ம இங்க வந்துருவார் பாரு அப்படின்னு. அப்படி சொல்லும் போதே நிகுஞ்ச கதவு திறந்தது. பார்த்தா துவாரகாதீஷ் ராஜாதிராஜன் ஸ்ரீகிருஷ்ண சந்திரன் உள்ள அப்படியே கம்பீரமா அப்படி பிரவேசம் ஆனார். பார்த்துட்டு எல்லா சகிகளும் அவளுடைய கண்லேந்து தாரையா தண்ணி கொட்டுறது. ஸ்ரீஜி தலையை குனிஞ்சுண்டு பாதத்திலேயே தான் தன் கண்ணை பதிச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ எடுத்து கூட பார்க்கல. எப்படி பாப்பா? அவளுக்கு பாக்குற சக்தி இல்ல. எந்த அங்கத்தை நம்ம முதல்ல பாக்குறது? 100 வருஷத்துக்கு எதிர்பார்ப்பு. 100 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு வருவார், நாளைக்கு மறுநாளைக்கு வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பு. சரணத்தை முதல்ல பாப்பேனா, இல்ல அஷ்ட கமலங்களை தான் பாப்பேனா, இல்ல தாமரை பூ மாதிரி மலர்ந்திருக்கிற அந்த முகமண்டலத்தை தான் பாப்பேனா? நான் எங்கேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசனை. எப்படி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவ யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே பிரபு பக்கத்துல வந்துட்டார். லலிதா விஷாக்காக்கு இப்பதான் ஸ்மிருதியே வந்தது. லாலா லாலா, வாங்க லாலா, வாங்கோ, உட்காருங்கோ அப்படின்னு இந்த பன்னீர் இத்தியாதிகள்லாம் வச்சிருப்பா. தாம்பூலங்கள்லாம் விற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் வச்சிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துட்டு அந்த ஆசனத்தை காண்பிச்சு, இது மேல உட்காருங்கோ லாலா அப்படின்னு கேட்டுக்கிறான். உடனே ஸ்ரீகிருஷ்ணன், மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகுடத்தை முதல்ல கழற்றார். கழட்டி ஸ்ரீராதையினுடைய காலுக்கு அடியில அதை வச்சார். ஸ்ரீஜியினுடைய கால் அடியில போய் அவளுடைய சரணத்துல உட்கார்ந்துட்டார். ஸ்வயம் துவாரகாதீஷ் இப்ப தன்னுடைய கர கமலங்களால ஸ்ரீஜியினுடைய முக மண்டலத்தை அப்படி உசத்தி பாக்குறேன். எவ்வளவு சுந்தரமான ஸ்வரூபம் ஸ்ரீஜிக்கு. சுவாமி ஹரிதாஸ்ஜி மகாராஜ் லலிதா சக்கி இருந்தா இல்லையா, அவளுடைய அடுத்த பிறப்பு தான் ஸ்ரீ சுவாமி ஹரிதாஸ்ஜி. அவருடைய சரித்திரம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ரொம்ப அற்புதமான சரித்திரம். அவருக்கு தானே அந்த பாங்கே பிகாரி பிரசன்னமானார். இன்னைக்கு பாங்கே பிகாரி காண கிடைக்கிறாருன்னா அந்த சுவாமி ஹரிதாஸ்ஜி தானே. அந்த சுவாமி ஹரிதாஸ்ஜி மகாராஜ் இந்த இவாருடைய மிலன் இருக்கு இல்லையா, கிரகண காலத்தும் போது ஸ்ரீஜியும்
கிருஷ்ணச்சந்திரனும் ஒருத்தர் சந்திச்சுண்ட அந்த சேர்த்திய பத்தி 16 பாட்டு பாடியிருக்கார். ஷோடச கீதம்னு ரொம்ப பிரசித்தம். அந்த 16 பாட்டு பாடியிருக்கார். प्यारी जू जब जब देखूं तेरे मुख तब दप नयो नयोला அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அது பெரிய பாட்டு. அது ஏ கிஷோரி ஜி, நான் துவாரகால இருந்தாலும் சதா நீதான் என்னுடைய சித்தத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தமா. நிரந்தரம் நான் ஒரு தடவை பார்க்கும் போதும் உன்னை ஒரு புது அழகா புது காந்தியோட நான் உன்னை பாக்குறேம்மா. இது போல முன்னாடி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு நான் நினைக்கும் போதே வேற ஒரு புது ரூபத்துல புது காந்தியோட என் முன்னாடி இருப்பியே. அப்படியே ஒரு ஒப்புமை இல்லாத காந்தி இல்லமா உண்ட காண்பேன். கோடி கோடி சந்திரன் உன் பக்கத்துல வந்தாலும் உன் காந்திக்கும் உன் ரூபத்துக்கும் உன் அழகுக்கும் அது ஈடாகுமா? மதுரமான ரூபம்மா உன்னுடைய ரூபம் அப்படின்னு சொல்லிண்டே அப்படியே கிஷோரிஜினுடைய முக மண்டலத்தை தூக்கி பார்த்தார். அப்புறம் தன்னுடைய கரகமலத்தினால அவளுடைய முக மண்டலத்தை தனக்கு நேரா திருப்பினார். இப்ப என்ன ஆச்சு? ஸ்ரீஜியினுடைய நேத்திரமும் கண்ணையாவுடைய நேத்திரமும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துட்டு நேத்திரம் இல்லன். ஸ்ரீஜியும் தன்னுடைய சிம்மாசனத்துல இருந்து இறங்கி கீழே ஷியாம் பக்கத்துல வந்து உட்கார்ந்துண்டா. உடனே ராதா கேட்டா, 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்தியே ஷியாமா, என்ன கொண்டு வந்திருக்க எனக்காக அப்படின்னு கேட்டா. உடனே கனையா சொன்னா, நீ ஆக்னை இடுமா, ஒரு தடவை சொல்லுமா, என்ன வேணுமோ அதை கொண்டு உன் காலடியில கொட்டுறேமா அப்படின்னு சொல்றான். என்ன வேணுமோ அதை எடுத்துன்னு வந்து நான் கொட்டுறேமா அப்படின்னு சொல்றான். ராதா சொன்னா, ஹே கனையா, நீ விரஜத்தை விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டு கிளம்பினியே, ஞாபகம் இருக்கா? ஆமா, என்ன சொல்லு. ஒரு சொட்டு கண்ணீர் திவல கூட உன் கண்ல இருந்து இந்த பூமியில விழக்கூடாதுமா. அப்படி விழுந்தா நான் லீலைய முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். பிரளயமே வரட்டும், இந்த பிருத்திவியே ரசாதலத்துக்குள்ள போட்டும், நான் உன் வாக்க காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். கனையா, 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. இன்னும் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. என்னுடைய மனம் விரக வேதனையினால தவிச்சு கொதிச்சு போயிருக்கு. நீ என்ன வேணும்னு என கேட்ட இல்லையா? 2 கையையும் கூப்பிண்டு கேக்குறா. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் ஷியாமா, நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், இதுக்கு ஆக்ஞை கொடுங்க அப்படின்னு. உடனே என்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற விரகாக்னி நதி பிரவாகமா ஓடின்னு இருக்கு. அந்த நதி இப்போ கடலா அழுத்து, எனக்கு அழுறதுக்கு வரதானம் கொடுங்கோ. எனக்கு நான் கொஞ்சம் அழணும். 100 வருஷமா 2 காரியம் நான் செய்யவே இல்லை. இன்னும் ஒரு நாள் கூட என்னுடைய 2 கண்ணையும் மூடி நான் தூங்கல. மற்றொன்று நான் நேத்திரத்துல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. இன்னைக்கு நீங்க எனக்கு ஆக்ஞை இடுங்கோ, எனக்கு எதுவும் வேண்டாம், ரோதனம் தான் வேணும். டாக்கூர்ஜி அப்படியே மனசு நெகிழ்ந்து உடைச்சு போயிட்டார். அப்படியே நெஞ்சோட சேர்த்து அணைச்சுண்டார் ராதைய. அந்த சின்மய சைத்தன்ய ஸ்வரூபம் அவ 2 பேரும் ஒருத்தராயிட்டா. எல்லா சகிகளும் இத பார்த்து அவளும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. டாக்கூர்ஜி துவாரகாதீஷனுடைய ரூபத்துல இருந்து அவனை பிருந்தாவன சந்திரனுடைய ரூபத்துக்கு அவனை அலங்கரிக்கிறா. சகிகள் எல்லாம் முக்குட்டத்தை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, சகி சொன்னா இல்லையா, நான் மயூரத்தினாலேயே பின்னப்பட்ட முக்குட்டம் கொண்டிருக்கேன்னு, அந்த முக்குட்டத்தை அணிவிக்கிறா. அப்படி அவாவா என்னென்ன காரிக்கமரை எடுத்து தோல்ல மாட்டி விடுறா. இன்னொருத்தி அழகா பத்ராவளி சிங்காரம் பண்ணி வைக்கிறா. இன்னொருத்தி அந்த மஞ்ச பட்டை எடுத்துன்னு கட்டி விடுறா. இப்ப எல்லாம் பண்ணி கண்ணுல மையிட்டு எல்லாம் பண்ணி ஸ்ரீஜியும் அலங்காரம் பண்ணி 2 பேரையும் பக்கத்துல உத்தருக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறா. 2 பேரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அலங்காரம், இவ்வளவு ஸ்வரூபம். இன்னைக்கு எங்க கண்ணுக்கு நீ ஒரு விருந்த கொடுத்துட்டேப்பா ஷியாமசுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு விரஜநந்தன் மாதிரி அலங்காரம் பண்ணி வச்ச உடனே விரஜத்வாரிகா சேர்த்தி மிலன், இந்த நிபுர்த நிக்குஞ்ச ராச லீலா இப்ப ஆரம்பமாயிட்டு.
100 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறான் இல்லையா இத்தனை பெரியும். லலிதா சகி ரொம்ப கெட்டிக்காரி. அவ உடனே என்ன பண்ணா, கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் கலந்த ஒரு நறுமணம் உள்ள ஒரு தாம்பூலத்தை ஸ்ரீஜி இத கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்ரீஜி என்ன பண்ணா, அந்த தாம்பூலத்தை வாங்கி ஷியாமசுந்தரனுடைய வாயில அர்ப்பணிச்சா. அவர் என்ன பண்ணார், ஸ்ரீ ராதாவுடைய வாய சிம்பனம் செஞ்சு அவளோட வாயில இந்த அந்த பீடாவை எடுத்து அவளுடைய வாயில கொடுத்தார். கருணாமயி ராதா, இந்த லலிதா சகி தானே இதெல்லாம் நம்மளுக்காக பண்ணா, அதனால அவளுக்கு நம்ம ஆனந்தம் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு அவளை ஒரு தடவை நேத்திரத்தால இப்படி மேல தூக்கி பார்த்தா. தன் நேத்திரத்தை தன்னுடைய வாயிலேந்து அப்படியே எடுத்து அவளுடைய வாயில ஊட்டி விட்டா. இந்த பிரசாத தாம்பூலத்தை எடுத்து அவளுடைய வாயில ஊட்டி விட்டா. பச்சை கற்பூரம் கலந்த ஷர்பத்தை எடுத்துன்னு வந்து விசாகா சக்கி அவ 2 பேரையும் பருக வச்சா. அவ எல்லாரும் முத்தத்தர் ஒண்ணு பண்ணி விடுறா, ஷியாம சுந்தர்க்கும் ராதிகாக்கும். இப்ப துவாரகாதீஷ் ராசம் ஆட ஆரம்பிச்சுட்டான். கிஷோரியோட அஷ்ட சகிகளோட சேர்ந்துண்டு ஷியாம் சுந்தர் ராச பிஹாரி, ரசிக பிஹாரி ராசம் ஆடுறான் அப்படி ஆடுறான். எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஷியாம் சுந்தர் போய் அந்த ஜூலால உட்கார்ந்துண்டா. ஸ்ரீஜியும் உட்கார்ந்துண்டா. இப்ப ஸ்ரீஜி கிட்ட விடை பெறறதுக்காக ஆக்ஞை கேட்டார் ஷியாம் சுந்தர். இன்னும் கொஞ்ச நாள் தாமா இந்த அவதார வைபவம் நடந்து முடிஞ்சிரும். நான் மறுபடியும் பிருந்தாவனமே தான் வருவேன். அதுக்கப்புறம் சதா சதா சர்வதா பிருந்தாவன வாசம்தான் நான் பண்ண போறேன். நம்ம நிகுஞ்சத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம். இந்த ராசம் அனுதினம் அங்க நடத்துவோம். அதுக்கப்புறமா நான் உங்களை யாரையும் விட்டு பிரியவே மாட்டேன்னு அந்த சகிகளையும் கைக கூத்துண்டு ராதைக்கு சொல்றார். ராதை சொன்னா, ஷியாம் சுந்தரா, சமயத்தை மட்டும் சொல்லிட்டு போகாத. ஏன் தெரியுமா, நீ 11 வயசுல விரஜத்தை விட்டு மதுராக்கு அக்ரூரோட கிளம்புனியே. அன்னைக்கு என்ன சொன்ன, நாளைக்கு மறுநாள் பர்சம் அப்படின்னு சொல்லிட்டு போன. நாங்களும் அந்த நம்பிக்கை பேர்ல இந்த 100 வருஷமும் நாளைக்கு 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 நாளைக்குன்னு எதிர்பார்த்து ஓட்டிட்டோம். ஆனா இந்த தடவை நீ ரொம்ப சாதுரியமா கால அவகாசம் கூட சொல்லல. அதனால இனிமே மறுபடியும் எப்போவோ அது தெரியல அப்படின்னு அப்படியே தலையை குனிஞ்சுண்டா. கண்லேந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. டாக்கூர்ஜி உடனே சொன்னார், என்ன மன்னிச்சிடுமா, லீலா முடியணும், யதுவம்ச சம்ஹரணம் ஆகணும். இதெல்லாம் ஆன உடனே உன்னுடைய கடாட்சத்தினால, உன்னுடைய ஆக்ஞையினால இதெல்லாம் நல்லபடியா முடியணும். ஹே கருணாமயி, லீலா பூர்ண ஆன உடனே நான் வைகுண்டம் போவே மாட்டேன். வைகுண்டத்துல என்ன சுகம் எனக்கு கிடைக்க போறது, அந்த வைகுண்ட சுகத்தை நான் எதிர்பார்த்து இல்லமா. நான் நேரா இந்த விரஜத்துக்கு தான் வருவேன். பிருந்தாவனத்துக்கு வந்து சதா 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 பிருந்தாவன வாசம் நீயும் நானும் சகிகளும் இந்த நிகுஞ்ச லீலா செய்வோம்மா. இந்த விரஜ் துவாரகா மிலன் தான் அந்த ஷோடச கீதம். அதுல இந்த பிரியும் போது பாடுற பாட்டு வந்து ரொம்ப அற்புதமா இருக்குமா. கேட்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்றார் இவர் சொல்றவர். அது என்னன்னா, ஒரு கீதம் 16 ஷோடச கீதத்துல ஒரு கீதம் டாக்கூர்ஜி பாடினாருன்னா அதுக்கு பதில் ராதிகா வந்து ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு கீதம், திரும்பி இவர் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கீதம், அப்படியேதான் அந்த 16 கீதமும் அமைஞ்சிருக்குமா. ஷியாமசுந்தருக்கு இப்ப பின்னாடி போய் நின்னுண்டா ராதிகா. கோபம் இன்னைக்குமே பட்டது கிடையாது ராதிகா. மதுர பாவம் தானே, என்ன சுந்தரமான அழகிய பாவம். உன்னை ஷியாமசுந்தரா, உன்னை பிரசன்னப்படுத்துறதுதான் எனக்கு என்னைக்குமே சுகம். உன் சந்தோஷம்தான் எனக்கு என்னைக்குமே முக்கியம். எனக்கு வேற எந்த நோக்கமுமே இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, இந்த சகிகளுக்கு மட்டும் இல்ல, விரஜவாசிகளுக்கு மட்டும் இல்ல, கோபிகைகளுக்கு, எங்க எல்லாருக்குமே இதுதான். அதனால நீ வந்து போயிட்டு நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியா வரணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீஜியினுடைய பாவத்தை பார்த்தார். ஸ்ரீஜியினுடைய ஆக்னியை வாங்கிட்டு டாக்கூர்ஜி எங்கேந்து கிளம்பிட்டார். 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ராதா அவர் கிளம்பின உடனே லலிதா சக்கிய கூப்பிட்டு, அம்மா சயனத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா, 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் தூங்க போறா. உடனே விஷாகா சக்கியும் லலிதா சக்கியுமா சேர்ந்துண்டு
சயனத்துக்கு ஏற்பாடு பண்ணி காளிகாமர், புல்லாங்குழல். என்னைக்கு அந்த 11 வயசுல அக்ரூரரோட கிளம்பினார் இல்லையா, அப்ப ராதைய கடைசியா பிரியறதுக்காக அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி தன்னுடைய காரிக்காமர் அந்த கொம்பு வாத்தியம் அப்புறம் அந்த புல்லாங்குழல் ரெண்டுத்தையும் ராதை கிட்ட கொடுத்துட்டார். உடனே ராதை சொன்னா, உங்களுக்கு புல்லாங்குழல் இல்லாம அரை நொடி கூட இருக்க மாட்டியே, நான் எடுத்தாலே என்னோட சண்டை போடுவியே, நீ இப்ப இத கொடுத்துட்டு போறியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஷியாமசுந்தரன் சொல்லிட்டு போவான், ராதே, இந்த புல்லாங்குழல் எதுக்கு எனக்கு அவசியம், உன்னை கூப்பிடுறதுக்கு தான் இந்த புல்லாங்குழல் உன் பேரையும் ஒரு ஒரு கோபிகையையும் இந்த புல்லாங்குழல்ல தான் நான் கூப்பிடுவேன், இந்த புல்லாங்குழல்ல தான் பேர் வச்சு கூப்பிடுவேன், அதுக்குதான் இந்த புல்லாங்குழல வச்சுட்டு இருந்தேன், என்னுடைய கோபிகைகளையும் என்னுடைய ராதையும் கூப்பிடுறதுக்கு தான் இது உபயோகப்பட்டது. இந்த கொம்பு வாத்தியம் நான் முழங்கினேன்னா உடனே எல்லா கண்ணுக்குட்டிகளும் பசுமாடுகளும் தயாராயிடும், நான் கோச்சாரண சேவைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு பிரியமானதே பிரஜத்துல எனக்கு ரொம்ப பிரியமானதே இந்த கோக்களும் இந்த கோபிகைகளும் நீயும் தானே. உங்களையே விட்டு நான் பிரியும் போது இனிமே இதுக்கு என்ன என்கிட்ட அவசியம், இன்னும் மேலும் என்னுடைய விரக வேதனையை அதிகப்படுத்தும் இதை பார்க்க பார்க்க, இது இனிமே உன்னோட இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான் இல்லையா. அது அன்றைய தினத்துல இருந்து இந்த 100 வருஷமும் அதையே பக்கத்துல வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அது அதே ஞாபகமா. அவளுக்கு தூக்கம் வரணும் இன்னைக்கு. உடனே சக்கி எடுத்துன்னு இத விஷாக்கா சக்கி எடுத்துன்னு இதை கொடுத்த உடனே அந்த காரிக்காமரை எடுத்து மாட்டின்டா, புல்லாங்குழல எடுத்து நெஞ்சோட அணைச்சுண்டா, கிருஷ்ணன் இருக்கா மாதிரி கண் அப்படியே அசந்துட்டா. 100 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு அங்க அவ சயனத்துக்கு போயாச்சு. இங்க 100 வருஷத்துக்கு அப்புறமா விரஜநந்தனுடைய சிங்காரத்தை மகாராணி ருக்மிணி பாக்குறா. அவர் நுழையும் போது, ஹே துவாரகாதீஷ், எங்க போயிட்டு வரே, என்ன இப்படி ஒரு நேர்த்தியான அலங்காரம் அப்படின்னு முகத்தை இப்படி தூக்கி பார்த்தா ருக்மிணி பிராட்டி கண்ணெல்லாம் அப்படியே செவந்து கோவப்பழ மாதிரி இருக்கு, கண்லேந்து அருவி மாதிரி தண்ணி கொட்டுறது. ஷியாம் சுந்தருக்கு புரிஞ்சுட்டா ருக்மிணி, ஸ்ரீஜி பார்த்துட்டு வரார் போல இருக்கு இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷியாம் சுந்தர் நேரா உள்ள போனார். தன்னுடைய அறைக்கு போய் தன்னுடைய கட்டில் அப்படியே போய் சாஞ்சுட்டார். இப்ப ருக்மிணிக்கு உடனே நம்ம போய் அங்க ராதை எப்படி இருக்கா பாப்போம் அப்படின்னு அவளுக்கு ஒரே தாகம். உடனே அவ சொன்னா, நான் இப்பவே போய் ஸ்ரீஜிய பாக்கணும். இல்லம்மா இப்ப வேண்டாம், நாளைக்கு நீ போலாம். இல்ல நான் உடனே போய் பார்த்து ஆகணும், எனக்கு உடனே அவ தரிசனம் வேணும், ராதையினுடைய தரிசனம் அப்படின்னு அடம் பிடிச்சு விடை பெற்றுட்டா. கிளம்பி வந்துட்டா ஸ்ரீஜி தரிசனத்துக்காக. 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கு தினம் ஸ்ரீஜி படுத்துன்னு இருக்கா. விஷாக்காவும் லலிதாவும் வாசல்ல துவாரபாலகர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா யாராவது உள்ள போய் எங்கேயாவது தூக்கத்துல இருந்து ஸ்ரீஜி முழிச்சுன்ற போறாளே அப்படின்றதுக்காக வேண்டி அவ 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா. இப்ப ருக்மிணிஜி சிபிரத்துக்குள்ள நுழையிறா. உடனே ராதை புரண்டு படுத்தா. விஷாக்கா, லலிதா அப்படின்னு குரல் கொடுத்தா. உடனே ராதை எழுந்து உட்கார்ந்துட்டா. ஷியாம் சுந்தர் வந்திருக்கானா பாரு அப்படின்னா, உடனே எங்கம்மா இப்ப வருவார், அவர் போய் படுத்துட்டு இருப்பார். இல்ல உனக்கு தெரியாது, சுகந்தம் வீசுறது, ஷியாம் சுந்தர் வந்துட்டான் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஷியாம் சுந்தர்ல உடம்புல பாதியா இருக்கிறவ தானே ருக்மிணி பிராட்டி. இப்ப ருக்மிணி தேவி அந்த சிபிரத்து கதவை திறந்துன்னு உள்ள வந்துன்னு இருக்கிறதுனால அவளுக்கு ஷியாம் சுந்தரே வந்துட்டார் போல இருக்கா மாதிரி இருக்கு. எழுந்து உட்கார்ந்துட்டா, திரும்பியும் படுத்துட்டா. வந்திருக்காரா பார் அப்படின்னா திரும்பி கதவை திறந்து பார்த்தா லலிதா சக்கி ருக்மிணி தேவி நின்று இருந்தா வாசல்ல. லலிதாவுடைய ரூப மாதுரி, அவளுடைய தேக காந்தி, அவளுடைய கூந்தல், அவளுடைய அழகு, அவளுடைய நேத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தா 2 கையையும் கூப்பி வணங்கினா ருக்மிணி. இப்படி ஒரு சுந்தரியா, இப்படி ஒரு மாதுரியா, ஸ்ரீ ராதாவா அப்படின்னு கேட்டா. இல்ல நான் சக்கி லலிதா அப்படின்னா அவ. உன்னை ஸ்ரீஜி உள்ள படுத்துன்னு இருக்கா, சயனத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்றா. உடனே ருக்மிணி சொன்னா, தாசையினுடைய சௌந்தரியமே இவ்வளவு கொல்ல போறதுன்னா அப்ப ஸ்ரீஜியினுடைய அழகு எப்படி இருக்கும்னு தெரியலையே. இந்த நேத்திரத்துக்கு சாமர்த்தியம் இருக்குமா ஸ்ரீஜிய பாக்குறதுக்கு, நேருக்கு நேரா பாக்குறதுக்கு? கன்னியாவால மட்டும்தான் முடியும்.
அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசனை பார்த்து பண்ணிட்டே இருக்கா மனசுக்குள்ள ருக்மிணி. என்ன இந்த ஸ்ரீஜியனுடைய கண்களை நேருக்கு நேர் வர்ஷானாக்கு போனா கூட நேருக்கு நேர் பார்க்க முடியாதான், பார்க்கவும் கூடாதான். ஏன்னா இந்த உபாசனைக்காக பிருந்தாவனத்துல எத்தனை 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 மகாத்மாக்கள் யுக யுகாந்தரங்களை இன்னும் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. 6 மாச காலம் ஸ்ரீஜியனுடைய பேரை சொன்ன மாத்திரத்துல சுகாச்சாரியால் மூர்ச்சித்து கடந்தாளே. அவ ரூபம், அவ லீலா, அந்த அனுபவம் மாத்திரேன இந்த ஸ்திதி உண்டாகிடுறதே. நம்ம சாமர்த்தியத்தினால ஸ்ரீஜிய பார்க்க முடியாது. அவ அனுகிரகத்தினால மட்டும்தான் அவளுடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படிலாம் ருக்மிணி பிராட்டி என்னென்னமோ யோசனைகள் பலவிதமா அவளுக்கு போயின்னு இருக்கு. லலிதா சக்கி வெளியில வந்தா சொன்னா, ஷீஜி சயனத்துல இருக்கான், இது சாதாரண சயனம் இல்லம்மா, 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைய தினம்தான் படுத்துன்னு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பார்த்தே ஆகணும்னா நீங்க வெறும்னா பார்த்துட்டு போங்க, பேசணும் அப்படின்னா இன்னொரு நாள் நான் கூட்டி நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உன்னை ருக்மிணி சொல்றா, சரி நான் ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன், அப்ப திரும்பி நாளைக்கு வருவேன் அப்படின்னா உள்ள கூட்டிட்டு வந்தா. பிருந்தாவனத்திலேயே தர்சனத்துக்குன்னு ஒரு ரீதி இருக்கான். இவர் சொல்ற பிரஜவாசிகள் இன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்தா ஷாம் சுந்தர நேரடியா பார்க்க மாட்டாளாம். ஏன்னா 2 கண்ணாலேயே நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. ரஜத்துல தர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஒளிஞ்சிருந்துதான் தர்சனம் பண்ணுவாளாம். துவாரகா ஜெகநாத் நீங்க அங்கெல்லாம் போங்கோ, இவர் சொல்றார், நீங்க அங்கெல்லாம் போங்க, நேரடி தரிசனம் தாராளமா பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பிருந்தாவனத்துக்கு மட்டும் இதுதான் ரீதி, ஒளிஞ்சிருந்துதான் தரிசனம் பண்ணணும், சரணத்துல இருந்துதான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப என்ன பண்றதுன்னு ருக்மிணி பிராட்டி இப்படி யோசிக்கும் போதே ராதா அப்படி திரும்பி படுக்கிறா. திரும்பி படுக்கும் போது ருக்மிணி பிராட்டிய பார்த்துட்டா நின்று இருக்கிறத. ருக்மிணியும் ஸ்ரீஜியினுடைய சரணத்தை தான் முதல்ல பார்த்தா. அந்த சரணத்தை தரிசனம் பண்ண மாத்திரேன அவளுடைய அகங்காரம் அவ்வளவும் நஷ்டமாயிடுது. ஆஹா, தனகர்வம், மத கர்வம், ரூப கர்வம், யவ்வன கர்வம், எல்லா கர்வங்களும் நஷ்டமாயிடுது. நான் திரும்பி வாபஸ் போக மாட்டேன், நான் இனிமே இங்கதான் இருப்பேன், நான் ஸ்ரீஜியினுடைய சரணத்திலேயே இருக்கேன் அப்படின்னு லலிதாவுடைய கைய பிடிச்சுட்டா. என்னையும் நீங்க எப்படியாவது தாசி ஆக்கிக்கோங்க, என்னையும் உங்களுடைய சகச்சரியா ஆக்கிக்கோங்க, நான் திரும்பி போக மாட்டேன், எனக்கு துவாரகாவே வேண்டாம் அப்படின்னு கதரா. இது ராதிகாவனுடைய சரணாரம், இந்த தரிசனத்தினுடைய மகிமை. நித்தியம் வாசம் செய்கின்ற மாளிகை, துவாரகாதீசன், புத்திர பௌத்திராதிகள் எல்லாத்தையும் தியாகம் செய்யறதுக்கு தயாராயிடுத்து ருக்மிணியினுடைய மனம். இன்னும் முகத்தையே பார்க்கல ருக்மிணி, வெறும் சரண தரிசனம் தான். அதுக்கே இப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ அழுதுருவா மாதிரி இருந்தது. ராதிகா சரணத்துக்கு அப்படி ஒரு மகிமை, அது ஒரு பெரிய தனம் அப்படின்னு தான் இன்னைக்கும் பிரஜவாசிகள் சொல்லுவா. நான் ஒரு தடவை இந்த காலை தொட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குறா லலிதா சக்கி கிட்ட. ருக்மிணி ஒரு தடவை தொட்டுண்டா போதும், ஸ்பர்ஷம் போதும். இப்ப என்ன ஆச்சு, ருக்மிணியால மேல ஒரே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, கால்லாம் அப்படியே துவழறது, சரீரம் துவழறது, மயக்கம் வரா மாதிரி இருக்கு அவளுக்கு, நடக்க முடியல. இப்ப என்ன பண்ணா, லலிதாவும் விஷாக்காவும் ருக்மிணி பிராட்டியினுடைய ரெண்டு தோள்கள்ல கைய போட்டுண்டு அவளை அப்படியே கிஷோர்ஜி பக்கத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துட்டா. இப்ப ருக்மிணி பார்த்தா கண்கள்ல இருந்து அப்படியே நீர் பிரவாகம் அப்படியே ருக்மிணியினுடைய கண்ல இருந்து கொட்டுறது. அவளை தரிசனம் பண்ண மாத்திரேன முகமண்டலத்தை பார்த்த உடனே ருக்மிணி சொன்னா, யாராவது இப்ப என்கிட்ட கேளுங்களேன், ஸ்ரீஜியினுடைய முகமண்டல தரிசனம் எப்படி இருந்ததுன்னு இப்ப என்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னா. அப்புறம் அவளே சொல்றா, இது பிரதம தரிசனம், இந்த வர்ணனை என்னால பண்ண முடியலையே, என்ன துவாரகாதீஷ் கிட்ட ஒரு தடவை அழிச்சுன்னு போங்க, அவருடைய சுருளான அந்த கேசங்களை நான் அப்படியே அவிழ்த்து விட்டுட்டேன்னா, அவருடைய கண்கள்ல அப்படியே மைய தீர்ட்டி விட்டு அவர் அப்படியே கௌர் வர்ணமா ஆயிட்டார்னா அவர் தான் ராதா. 2 பேருடைய ஜாடையும் ஒரே மாதிரியா இருக்கே, அது எப்படி? நிறம் மட்டும்தான் மாறுதல்,
ஒரே ஆச்சரியமா இருக்கே. 2 பேருக்கும் ஒரே மாதிரி கண்ணு, ராதைக்கும் ஷியாமசுந்தரனுக்கும் ஒரே மாதிரி கண்ணு, ஒரே மாதிரி நாசி. 24 மணி நேரமும் துவாரகாதீசனுடைய சேவையில நான் தானே இருக்கேன். அந்த பட்டத்து ராணியான ருக்மிணியான எனக்கு தானே அது தெரியும். என்னை விட யாருக்கு அவரை பத்தி அதிகமா தெரியும்? ஆனா நான் இன்னைக்கு இந்த ஸ்ரீஜிய பார்த்த பிறகு 2 பேரும் ஒரே அச்சுல வாத்தா மாதிரி இருக்கா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கா. படுக்கையில இருந்து எழுந்துக்கிற விதம், உட்கார்ற விதம், பேசுற விதம், பாக்குற விதம், எதுலயுமே ஒரு வித்தியாசம் கூட தென்படலையே. போதும். ஆனா என்ன அப்படின்னா, ஷியாம் சுந்தர் கருப்பா இருப்பார், ராதா வெளுப்பா இருக்கா. அவ்வளவுதான் பேதம். அப்படியே அப்படியே புலம்பி தீத்துட்டா ஒரு 5 நிமிஷத்துல. எல்லாரும் விஷாக்கா, லலிதா, ராதா எல்லாருமே அப்படியே விக்கிச்சுட்டு இவ என்ன பேசிட்டே இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காவா எல்லாருமே. அப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே ஒண்ணுமே பேசல, அப்படியே பார்வையிலேயே போயின்னு இருக்கு. அப்புறம் நான் ஸ்ரீஜிக்கு சரண சேவை பண்ணணும் அப்படின்னு நானே ஸ்ரீஜி காலை உள்ள மடிச்சுட்டா. அப்புறம் ஸ்ரீஜிய உட்கார சொன்னா, உட்கார்ந்துட்டா. 2 பேருக்குள்ளேயும் ஒரே பிரேம சர்ச்சை, பாவ சர்ச்சை. 2 பேரும் பேசிக்கிறா அப்படி பேசிக்கிறா. எல்லாம் ஷியாமசுந்தர பத்தி தான் பேசிக்கிறா. இப்போ அவ சொன்னா, ருக்மிணி பிராட்டி சொல்றா, எனக்கு 16,107 சகோதரிகள் இருக்கா. அவளுக்கெல்லாம் நீங்க தரிசனம் பண்ணி வைக்கணும். நீங்க நாளைக்கு எங்களுடைய குட்டீரத்துக்கு கண்டிப்பா வரணும். நாங்க எல்லாரும் கிளம்பி உங்களுடைய விரஜத்துக்கு வந்துடுறோம். எங்களுக்கு உங்களுடைய சங்கம் நிரந்தரமா வேணும் அப்படின்னு சொன்னா. உடனே ராதா சொன்னா, இல்ல நீங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஷியாம் சுந்தரனுடைய மனம் கொஞ்சோண்டு கஷ்டப்பட்டா கூட நாங்க யாருமே அந்த சிரமத்தை நாங்கெல்லாம் பொறுத்துக்க மாட்டோம். அதனால எல்லாம் முடியட்டும், நீங்களும் ஷியாம் சுந்தரோட கிளம்பி விரஜத்துக்கு வாங்கோ, எல்லாருமே சேர்ந்து ஷியாம் சுந்தருக்கு சேவை பண்ணுவோம், சரியா அப்படின்னு சொல்லி ராதை சமாதானப்படுத்தினா. அப்புறம் சரி நீங்க எல்லாரும் எங்க குட்டீரத்துக்கு வரணும்னு ருக்மிணி கேட்டுண்டா. ஸ்ரீஜி ரொம்ப சங்கோஜப்பட்டா. அப்புறம் சரி இல்லைன்னா நானே அழிச்சுட்டு போட்டுமா. நீங்க ராஜா, நீங்க பட்டத்து ராணி, நீங்க வர வேண்டாம், ஆட்டும் வரேன் அப்படின்னு சொன்னா. அப்புறமா மறுநாள் சாயங்காலம் ருக்மிணியினுடைய கூட்டாரத்துக்கு ஸ்ரீஜி அஷ்ட சகிகளோட கிளம்பி வந்தா. உள்ள நுழைஞ்சவனே எத்தனை பேர் மூர்ச்சித்தார்கள், அதெல்லாம் எண்ணவே முடியாது. சிங்காசனத்துல இப்போ ஒரு பெரிய பட்டை விரிச்சா உடனே உட்காருங்கோன்னு 8 பேரும் கையை பிடிச்சு எடுத்துன்னு போய் ராதைய உட்கார வச்சா சிம்மாசனத்துல. உடனே நாங்க உங்களுக்கு கொஞ்சம் சேவா பண்ணணும். உடனே சகிகள்லாம் பக்கத்துல வந்தா, நீங்க தினம் அவ பக்கத்திலேயே தான் இருக்கே, நீங்க எல்லாரும் அப்படி ஒதுங்கி ஓரமா இருங்கோ, இன்றைய தினம் எங்களுக்கு விடுங்கோ, அந்த சிங்கார சேவை பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஒத்தி பத்ராவளி இடுறா, ஒத்தி வளையல் போடுறா, ஒத்தி கன்னத்துல ரூச்சு தடவரா, ஒத்தி கூந்தலை அலங்காரம் பண்றா, ஒத்தி மாலிஷ் பண்றா, ஒத்தி ஒண்ணு பண்றா. எல்லா சாமக்கிரிகளும் எடுத்துன்னு வைக்கிறா. நகங்களுக்கு வர்ண பூச்சி போடுறா, கால்ல செம்பஞ்சு குழம்புல வண்ணம் தீட்டுறா, ஒத்துத்தரம் ஒண்ணு பண்றா. உடனே ருக்மிணி பிராட்டி சொன்னா, அது ரொம்ப களைப்பா போயிட்டா, எத்தனை ஒரு 1.5 மணி நேரமா பண்ணிட்டு இருக்கேன் அலங்காரம், போதும், அவளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே ஒரு வெள்ளி பூஜாலேருந்து பாலை எடுத்து ஒரு பட்டத்து ராணி அப்படியே குட்டி கொடுத்தா. இல்ல வேண்டாம், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா ராத. இல்ல இது கிருஷ்ண அதராமிரதம்னு வாய் தவறி சொல்லிட்டா ஒரு பட்டத்து ராணி. அப்படி சொன்ன உடனே அப்படியே கொதிக்க இருந்த பாலை எடுத்து அப்படியே ராத வாயில ஊத்திட்டா. அவ்வளவுதான். சகிகள் பக்கத்துல இருந்திருந்தானா பால் எவ்வளவு சூடுல இருக்குன்னு பாப்பா, ஆர்த்தி கொடுப்பா, பக்குவமான சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுப்பா. இதெல்லாம் சகிகள் பண்ணுவா நித்தியம். இந்த ராணிகளுக்கு இதெல்லாம் வழக்கம் இல்ல, அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அப்படியே தூக்கி விட்டுட்டா. இவளும் அப்படியே அதராமிரதம்னு உடனே 100 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிருஷ்ணா அதராமிரதம் கிடைச்சதேன்னு அப்படின்னு லவக்குன்னு வாயில கொட்டிட்டா. சூடு அப்படியே கொப்பளிச்சது, உடனே வாயில இருந்து அப்படியே திரும்பி வெளியில வந்தது. உடனே சகிகள் அத்தனை பேரும் பக்கத்துல ஓடி வந்தா. அப்படியே அதை 2 கையாலையும் ஏந்தினா. அவ ராதா கிருஷ்ண அதராமிருதம் அப்படின்னு அவ அதை பண்ணினா. உடனே ராணிகளுக்கு எல்லாம் புரியல, இப்படிதான் குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் அதை பிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சா. ரொம்ப அற்புதமா அப்படியே மதுர பாவம், அப்படியே சக்கிய பாவம், அப்படியே அவளுக்குள்ள பிரேம பாவம் ததும்பி கூத்தாடுறது.
ஆனா ராதை வாயை திறந்து சொல்லவே இல்லை பால் கொதிச்சுது அப்படின்றத அவ சொல்லவே இல்லை. இன்னைக்குமே சொல்ல மாட்டாளே, எதுவுமே சொல்ல மாட்டாளே. அண்ணே அப்படி ஒரு பிரேம பாவ தர்ஷாவாளுக்குள்ள ஸ்ரீஜியினுடைய சரண சேவை, ஸ்ரீஜியினுடைய சரணங்கள் எங்களுடைய சித்தத்துல என்னென்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு ருக்மிணி கேட்டுக்கிறா. இப்படி விரஜ துவாரகா மிலன் உற்சவம் அமோகமா நடக்கிறது இல்ல. இன்னுமே நிறைய இருக்கு சொல்றதுக்கு. இதுக்கப்புறமா அவளுடைய இடத்துக்கு போயிடுறா. இன்னைக்கு ருக்மிணியினுடைய அறையில தானே இருக்கான் ஸ்ரீகிருஷ்ணன் படுத்துட்டு இருந்தான். அதனால வந்த உடனே எங்கேயும் போயிட்டு வந்த உடனே ஷியாமசுந்தரனுடைய காலை எடுத்து கண்ணுல ஒத்திக்கலாம் அப்படின்னு காலில் அப்படி கைய வச்சா உடனே அப்படின்னு அப்படி காலை அப்படியே தூக்கினார். பார்த்தா 2 கால் பூரா அப்படியே கொப்பளங்களா அப்படியே இருக்கு. உடனே என்ன, எங்க நீங்க வெறும் காலோட போனேலா, வெயில்ல நடந்தேலா, கால் என்ன இப்படி கொப்பளிச்சிருக்கு, என்ன ஆச்சு எங்க போனேல, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. உடனே கிருஷ்ணன் ருக்மிணிய பக்கத்துல கூப்பிட்டு சொன்னா, அம்மா என்ன கொடுத்தேல் ராதைக்கு அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமே இல்லையே, உங்களுடைய அகராமிர்தம்னு சொல்லி பால் தான் கொடுத்தோம், உடனே அவ குடிச்சுட்டா, என்ன ஆச்சு அப்போ அப்படின்னு. இல்ல அது ரொம்ப கொதிக்க இருந்தது போல இருக்கு, நான் பார்க்கல, நான் கொடுக்கல, அத சத்தியபாமா தான் எடுத்து கொடுத்தா, கொதிக்க இருந்தது போல இருக்கு அந்த பால், அதனால அது குடிச்ச உடனே அப்படியே கொப்பிச்சு அப்படியே வெளியில வந்துடுது பால்லாம். அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி எல்லா சக்கிகளும் குடிச்சா, அப்படிதான் குடிக்கணும் போல இருக்குன்னு நாங்களும் எல்லாரும் வாங்கி குடிச்சோம். அப்பதான் பார்த்தோம் ரொம்ப சூடா இருந்தது, அதான் காரணம் அப்படின்னாரு கிருஷ்ணர். அது சரி, அவளுக்கு கொடுத்தோம், அவ குடிச்சா, அதுக்கும் உங்க கால் கொப்பளமானதுக்கும் என்ன நாதா, இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா. உடனே அவர் சொன்னார், கண்ணுல அப்படியே தண்ணீர் தழும்பித்து அவர் சொன்னார், நான் சதா சர்வ காலமும் அவளுடைய ஹிருதயத்துலதானே நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன், அவ தன்னுடைய ஹிருதயத்துல என்னுடைய சரண கமலத்துல தானே வச்சு பூஜிச்சுட்டு இருக்கா, அதனால நீங்க கொடுத்த பால் அந்த ஹிருதயத்துல இருக்கிற என்னுடைய சரண கமலங்கள் தானே அத தொட்டுது, அத்தனையும் புண்ணா போயிடுத்த, அதுதான் இது அப்படின்ன உடனே அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது. ஓ, இந்த பிரேம சக்தி, இந்த பாவத்தினுடைய அந்த உச்சக்கட்ட ஸ்திதியில இருக்கா இந்த ராதையும் கிருஷ்ணனும். இந்த 100 வருஷங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருந்தாலும் இவாளனுடைய பிரேமையினுடைய பாவம் அந்த உச்சக்கட்ட ஸ்திதியில இருக்கு அப்படின்றத ருக்மிணி பிராட்டி புரிஞ்சுண்டா. பகவானுடைய பாதத்துல விழுந்து அழுதா. இப்பேற்பட்ட ஒரு பிரேம பக்தி, இப்பேற்பட்ட ஒரு பாவம், இப்பேற்பட்ட ஒரு தாசியம் எல்லாமே ராதை கிட்டேந்து தான் நாங்க எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கிருஷ்ணனும் நெகிழ்ந்து போயிட்டான். இப்படி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அன்றைய இரவு கழிந்தது. இப்படியாக துவாரகா விரஜ சந்திப்பு நடந்தது. அப்புறம் மறுநாள் இன்னைக்கு பகவான் நினைச்சுக்கிறார், கோபிகைகள்லாம் அவ்வளவு ஆசையா கிளம்பி வந்திருக்காளே, அவளெல்லாம் நம்ம பார்த்து தரிசனம் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிறார். மறுநாளைக்கு கிளம்பி போறார் அந்த சிபிரத்துக்கு. அத்தனை கோபிகைகளும் ஏகாந்தமா ஒரு இடத்துல கூப்பிட்டார். அவள் எல்லாரையும் சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அவள்கிட்ட சேமம் விசாரிச்சார். அவவா கொண்டு எல்லாத்தையும் ஊட்டி விட்டா, அவவா கொண்டு எல்லாத்தையும் காமிச்சா, எல்லாத்தையும் பார்த்தார். அவளோட சேர்ந்து சரிசமமா பழகி அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். அப்புறம் சிரிச்சுட்டே அவளுடைய சேம லாபங்கள் எல்லாம் விசாரிச்சார். அப்புறம் அவட்ட சொன்னார், நீங்களாம் என்ன அடிக்கடி நினைச்சுப்பேளா அப்படின்னு கேட்டார். நன்றி இல்லாதவா அப்படின்ற சந்தேகத்தினால என்ன நீங்க யாரும் அவமதிக்கலையே, நீங்க என்ன நன்னா புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வரன் தான் பிராணிகளை ஒரு இடத்துல சேர்க்கிறான், அப்புறம் பிரிக்கவும் செய்யறான். புல்லையும் பஞ்சையும் புழுதையும் எப்படி வாயு மேக கூட்டத்தையும் பிராணிகளையும் படைச்ச பகவான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான், திரும்பி எல்லாத்தையும் பிரிச்சும் வைக்கிறான். அதனால என்னண்ட என்ன அடையணும் அப்படின்ற உங்களுடைய சிநேகம் இருக்கே, அது ரொம்ப பாக்கியமான ஒண்ணுமா. எல்லாமே பகவானுடைய ஒரு இதனாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆத்ம தத்துவம் எல்லாம் உபதேச முறைப்படி அவளுக்கு உபதேசம் பண்றார். அந்த கோபிகைகள் பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா சதா சர்வ காலமும். இப்போ பகவான் இப்படி பேசின உடனே பகவானை பார்த்து பகவானையே மனசார, நீ திரும்பி சேர்ற வரைக்கும் பிருந்தாவனத்துக்கு நாங்கெல்லாம் உன்னையே எதிர்பார்த்துட்டு இருப்போம் கிருஷ்ணா,
அப்ப சொல்றா, குஷ்சதே நளினாபபதாரவிந்தம் யோகேஸ்வரை ரிதி விஷிந்திய மகாதபோதைகி சம்சார கூபபதிதோ தரணாவலம்பம் கேங்குஷாமபிமனஸ் யுதியாத் சதானக. 82வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் இது. பத்மநாபா, யோகேஸ்வரர்களாலதான் உன்னை அறிஞ்சிக்க முடியும். அப்படி தியானம் பண்ணா கிடைக்கக்கூடியவனான நீ சம்சாரமான கிணத்துல விழுந்து அதுல இருந்து கரையேறதுக்கு தெரியாம அதுக்கு ஒரு பிடி பலனா, ஒரு பிடி கொம்பா இருப்பதுமான உன்னுடைய அந்த திருவடி மலர் இதுல ஆசை நாங்க வச்சிருக்கோம். நீ என்னுடைய மனசுல எப்பவும் உதயமானும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிற. உடனே கிருஷ்ணனும் அவளெல்லாம் மறுபடியும் ஆலிங்கனம் பண்ணிண்டு, அதுக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல. கண்லேந்து தாரதாரையா தண்ணி கொட்டுறது. கோபிகைகளும் அவளுடைய விரகத்தை பிரிய போறோமேன்றது அந்த அந்த விரகத்துல அவளும் துடிக்கிறா. அப்புறம் அந்த சிபிரத்துல இருந்து கிளம்பிடுறான் பகவான். கோபிகைகளுக்கும் தரிசனத்தை கொடுத்துட்டான். பிரஜ துவாரகா மிலன் ஒரு வாராக முடிஞ்சு எல்லாரும் அவளுடைய பட்டணங்களை போய் சேர்றா. இந்த ஏகாதசி தினத்துல நம்மளுக்கு இப்படி ஸ்மரிச்சுக்கிற பாக்கியத்தை கொடுத்த இந்த ஸ்ரீ அண்ணாக்கும் இந்த ராதா மாதவ யுகலத்துக்கும் கோடானு கோடி நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா சகீஸ். ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இன்றைய தினம். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சர்வ சந்தனோ கி ஜெய்.